ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஆல்ரெடி நான் வந்து போன வீடியோவில் வந்து சில்க் த்ரெட் பேங்கிள் கிளாஸுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன் அப்படின்னா, இதுக்கான சிலபஸ் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாக மெஹந்தி கிளாஸ் வந்து போயிட்டுருக்கு. நீங்கள் அதுக்கு வேணும்னா கூட ஜாயின் பண்ணிக்கலாம். மேலே இருக்க நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெட்டீரியல் லிஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்க போகிறோம். மெட்டீரியல் என்னென்ன மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணுவோம், எங்கே வாங்கணும், எப்படி பார்த்து வாங்கணும், அது எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு கைட் பண்ணிடுவேன். ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு கிளாஸாக இருக்கும். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, சில்க் த்ரெட் பேங்கிள் டைப்ஸும் அண்ட் சைஸஸ் மெஷர்மெண்ட்டாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து என்ன சைஸில் வாங்குறது மெஷர்மெண்ட் வந்து தெரியாது. ஸோ அது கம்ப்ளீட்டாக நான் ஃபுல்லாகவே வந்து எப்படி மெஷர் பண்ணி வாங்கணும், கிட்ஸுக்கு எப்படி வாங்கணும், அடல்ட்டுக்கு எப்படி வாங்கணும் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருவேன். தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன டைப்ஸ் இருக்குது அதுவுமே நான் வந்து சொல்லி கொடுத்துருவேன். ஏன்னா நிறைய டைப்ஸ் ஃப்ளாட் பேங்கிள் இருக்குது, ரவுண்ட் பேங்கிள் இருக்குது, அந்த மாதிரி எல்லா டைப்பும் நான் சொல்லி கொடுத்துருவேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சில்க் த்ரெட் பேங்கிள் ரேப்பிங் டெக்னிக் எப்படி வந்து நம்ம ரேப் பண்ணோம். ஏன்னா ரேப்பிங்கில் தான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க. ப்ராப்பராக எப்படி ரேப்பிங் பண்ணுறோம் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருவேன். ஃபோர்த் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளான ஒரு 2 கட் சில்க் த்ரெட் பேங்கிளோட டிசைன் பார்ப்போம். இப்போ 2 கட் அப்படின்னா அதுக்கு ஒரு சைஸஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து பாதி சில்க் த்ரெட் தெரியும், பாதி ஸ்டோன் வச்சு தெரியும். ஸோ அந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்லி கொடுப்பேன். ஃபிஃப்த்து பார்த்தீங்க அப்படின்னா குந்தன் அண்ட் 3D கட் பேங்கிள் சொல்லியிருப்பேன். குந்தன் பேங்கிள்லாம் ஒன்றுமே கிடையாது, ஃபுல்லாகவே நம்ம ஸ்டோன் ஒட்டி பண்ணுறது வந்து குந்தன் பேங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். 3D ஒர்க் வந்து அதோட எம்போஸ்டாக ஒரு 2 லேயர் வந்து 3 லேயர் வந்து ஒட்டுற இதுதான் நம்ம 3D அப்படின்னு சொல்லுவோம். பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து 3D எஃபெக்டில் இருக்கும். ஓகேவா? 6 பார்த்தீங்க அப்படின்னா 4 கட் பேங்கிள் வந்து சிம்பிளான டிசைன். ஸோ இப்போ வந்து 4 கட் 1 கட் அப்புறம் வந்து 6 கட்லாம் இருக்குது. ஸோ அதில் வந்து 4 கட்டில் வந்து சிம்பிளான டிசைன்ஸ் நான் சொல்லி தருவேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அதுலேயே வந்து உங்களுக்கு குந்தன் பேங்கிளும் 3D பேங்கிளும் வந்து நான் சொல்லிக் கொடுப்பேன். ஸோ இது எல்லாமே டிசைன்ஸ் வந்து ஒரே பேங்கில் வந்து நிறைய டிசைன்ஸ் வந்து நான் சொல்லிக் கொடுப்பேன். 8th பார்த்தீங்க அப்படின்னா காயின் பேங்கிள் வந்து எப்படின்னா லக்ஷ்மி காயின் இருக்கும்ல, குட்டி குட்டியாக லக்ஷ்மி காயின் இருக்கும், அதை வச்சு எப்படி வந்து பேங்கிள் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லிக் கொடுப்பேன். அதுதான் வந்து காயின் பேங்கிள். 9th பார்த்தீங்க அப்படின்னா ஜர்தூசி வந்து லைட்டாக ஒரு மாதிரி மெட்டலில் வந்து ஒரு மாதிரி இழுத்தா ஸ்ட்ரிங்கு மாதிரி இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம எப்படி வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு காட்டுவேன். 10th பார்த்தீங்க அப்படின்னா 1 கட் சிம்பிள் பேங்கிள். ஸோ இருக்கிறதுலே பெரிய சைஸ் பேங்கிள் அப்படின்னா இது 1 கட் பேங்கிள். ஸோ அதுலேயே வந்து உங்களுக்கு குந்தனும் சொல்லிக் கொடுப்பேன், 3D பேங்கிளும் சொல்லிக் கொடுப்பேன். ஸோ எல்லாத்துலேயும் வந்து நார்மலாக சிம்பிளும் சொல்லிக் கொடுப்பேன், குந்தன் சொல்லிக் கொடுப்பேன், 3D பேங்கிளும் நம்ம சொல்லிக் கொடுப்போம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 12th வந்து நேம் பேங்கிள். ஸோ இந்த 1 கட்டில் வந்து மோஸ்ட்லி நேம் பேங்கிள் போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிறது வந்து பிரைடு க்ரூம் நேம் போட்டு வர பேங்கிள் தான். ஸோ அது எப்படி இப்போ மேக் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருவேன். ஸோ அதிலே வந்து எப்படி டிசைன் போடணும், நேம் போட்டு அப்படின்றத ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக வந்து ஒரு பேங்கிள் வந்து பண்ணிக்கப்பேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அலிகேட்டர் கிளிப். இந்த அலிகேட்டர் கிளிப் வந்து சின்ன குழந்தைங்களுக்குலாம் வந்து தலையில் வந்து குத்துவோம். ஸோ அதில் வந்து சிம்பிளான டிசைனும் சொல்லி தருவேன், ஹெவியான டிசைனும் சொல்லி கொடுப்பேன். ஸோ சிம்பிள் வந்து பார்க்குறதுக்கு இதுவாக இருக்கும், ஹெவியான டிசைன்ஸும் சொல்லிக் கொடுப்பேன். ஸோ அலிகேட்டர்லேயே வந்து ஸ்மால், மீடியம், லார்ஜ் சைஸ் இருக்குது. ஸோ மீடியம் சைஸ்லேயும் உங்களுக்கு நான் வந்து சிம்பிளான டிசைனும் சொல்லிக் கொடுப்பேன். அதுக்கப்புறம் ஹெவியான டிசைனும் 3D டிசைனும் கலந்தே நான் உங்களுக்கு ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். 15th பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் கிளிப்னால் நம்ம கொஞ்சமாக முடியை எடுத்து சென்டரில் குத்துவோம்ல, அந்த கிளிப்லேயும் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது, சைஸஸ் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளான டிசைனும் சொல்லிக் கொடுப்பேன், அப்புறமா 3D டிசைனும் சொல்லிக் கொடுப்பேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிட்ஸுக்கான ஹேர் பேண்ட், கிட்ஸுக்கு வந்து போடுற ஹேர் பேண்டும் சொல்லிக் கொடுப்பேன். 17th பார்த்தீங்க அப்படின்னா டிக்டாக் கிளிப். ஓகேவா? நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற டிக்டாக் கிளிப்பு. 18th பார்த்தீங்க அப்படின்னா கேட்ச் கிளிப்பையும் உங்களுக்கு டிசைன்ஸ் நான் வந்து சொல்லிக் கொடுப்பேன். 19th பார்த்தீங்க அப்படின்னா சாரீ பின்லேயே 2 டைப்ஸ் இருக்குது. பிளாஸ்டிக் ஒன்று இருக்குது, அப்புறம் மெட்டலில் இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த 2 டைப்புமே நான் கவர் பண்ணிவிடுவேன். ஸோ அந்த மெட்டலில் இருக்கிறது சின்னதாக வந்து ஸ்டோன்ஸ் ஓட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதுவுமே நான் சொல்லி கொடுத்துருவேன். 20th பார்த்தீங்க அப்படின்னா லப்பர் பேண்ட். ஓகேவா? நம்ம போடுற ஹேர் பேண்டை தான் நம்ம லப்பர் பேண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுலேயும் சிம்பிள் சைஸ் டிசைன்ஸ் இருக்குது, 3D டிசைன்ஸ் இருக்குது, காயின் டிசைன்ஸும் இருக்குது. மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த காயின் டிசைன் 3D டிசைன்ஸாக விரும்பி போடுவாங்க. ஸோ இந்த 3 டைப்லேயும் நான் ஒன்று வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துடுவேன். அப்புறம் 21 பார்த்தீங்க அப்படின்னா நெக்லஸ் சொல்லி கொடுப்பேன், அப்படி இல்லைன்னா சோக்கர். ஸோ உங்களுக்கு 2 மாடலில் ஏதாவது ஒரு மாடலில் சொல்லி கொடுத்துருவேன். 22 பார்த்தீங்க அப்படின்னா பிரேஸ்லெட்லேயே வந்து MDF போர்டு வச்சு பண்ணுற பிரேஸ்லெட்டும் இருக்குது, அப்புறம் ஸ்டோன் பிரேஸ்லெட்டும் இருக்குது, ஸ்டோனை கனெக்ட் பண்ணி போடுற அதுவும் இருக்குது. ஸோ அதுவுமே நான் சொல்லி கொடுத்துருவேன். 23 பார்த்தீங்க அப்படின்னா
நம்ம ட்ரெண்டிங்கில் வந்து இந்த மாதிரி இந்த 3D எம்போஸ்டாக வந்து ஜர்தோசி வச்சு இல்லை ஸ்வீக்கன்ஸ் வச்சு லோட்டஸ் அதுக்கப்புறம் பட்டர்ஃப்ளை அந்த மாதிரி போடுற டிசைனில் வந்து உங்களுக்கு நான் ஒரு ரப்பர் பேண்ட் வந்து சொல்லிக் கொடுப்பேன். ஹேர் பேண்ட் அப்படி இல்லைன்னா சென்டர் கிளிப் அது ஏதாவது ஒரு மாடலில் சொல்லிக் கொடுப்பேன். 24 பார்த்தீங்க அப்படின்னா பனானா கிளிப்லேயும் வந்து உங்களுக்கு நிறைய மாடல்ஸ் வந்து சொல்லிக் கொடுப்பேன். 25 பார்த்தீங்க அப்படின்னா ரிங் நம்ம கையில் போடுற ரிங்குமே உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்துருவேன். ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட்டாக இந்த ஃப்ரீ கிளாஸ்க்கான உங்களுக்கு இது சிலபஸ். அப்புறம் கடைசியில் வந்து உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் தருவோம். ஓகேவா? ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவேன். சர்டிஃபிகேட் வந்து இப்படி தான் இருக்கும். ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோலாம் சொல்லியிருப்பேன். இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிஜிஸ்டர் பண்ண சர்டிஃபிகேட் தான் உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணுவேன். அப்புறம் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் போட்டு தான் ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ இது வந்து ஃப்ரீ கோர்ஸ் தான் நான் சொல்லியிருக்கேன். பட் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கும் சர்டிஃபிகேட்க்கும் நீங்கள் வந்து 500 ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு நான் கொரியர் பண்ணிவிடுவேன். ஓகேவா? ஸோ ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 500 பே பண்ணி நீங்கள் யார் வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ வந்து May 1 வந்து ஸ்டார்ட் ஆகும். பட் நான் சிலபஸ்க்காக இப்போ வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ மற்ற வீடியோஸ்லாம் வந்து May 1க்கு மேலே உங்களுக்கு நான் வந்து போடுறேன். ஓகேவா? ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா ஃபேமிலிஸ் யாருக்காவது வந்து இந்த மாதிரி கற்றுக்கணுன்னு ஆசையாக இருக்கும். பட் அமௌண்ட் இருக்காது. ரொம்ப கம்மியான அமௌண்ட்